கும்பாபிஷேகத்துக்கு ராமர் கோயில் தயாராக இருக்க பல விஐபிக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தியா வந்தடைந்தார். பல முக்கிய பிரமுகர்களை பார்க்கிறோம். அமிதாப் பச்சன் வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவர் மட்டுமல்லாது அவரது மகன் அபிஷேக் பச்சன் வருகை தந்தார். நமது ரஜினிகாந்தும் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில பார்க்கிறோம். இதோ ரஜினிகாந்த் முன்வரிசையில் அமரக்கூடிய காட்சி. முக்கிய விருந்தினர்கள் 7000 பேர்ல தமிழ்நாட்டுடைய ரஜினிகாந்தும் முக்கியமானவர். ரஜினிகாந்த் ராமர் கோவிலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சி. சில மாதங்களுக்கு முன்பாக இந்த கோவில் கட்டுமானம் ஆகும் பொழுதும் கூட ரஜினிகாந்த் அங்கே சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர ட்ரஸ்ட் சார்பில் அவருக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதை ஏற்று ரஜினிகாந்த் அயோத்தியாவுக்கு நேற்று புறப்பட்டார். இன்று ராம ஜென்ம பூமியில் ராமர் கோவில் வளாகத்தில் ரஜினிகாந்த் முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள். முன்னதாக அயோத்தியா வாசியாகவே மாறி இருக்கக்கூடிய அமிதாப் பச்சனும் அபிஷேக் பச்சனும் வருகை தந்த காட்சிகள். திரு கோலால ஸ்ரீனிவாஸ் குறிப்பிட்டார், அங்கே வீடு வாங்கியிருக்கிறார். அது ஆன்மீக காரணங்களை தாண்டி அது ஒரு நல்ல ரியல் எஸ்டேட். இன்னைக்கு அதனது ரியல் எஸ்டேட் வேல்யூ என்பது அவர் சொன்னது போல நமது நுங்கம்பாக்கத்தெல்லாம் தாண்டி ஆரியபுரத்தெல்லாம் தாண்டி அதிக விலைக்கு போய் கொண்டிருக்கிறது. அமிதாப் பச்சன் அயோத்தியாவில் வீடும் வாங்கியிருக்கிறார். அமிதாப் பச்சன் வருகை தந்த காட்சிகளும் ரஜினிகாந்த் முன்வரிசையில் ராம ஜென்ம பூமி அயோத்தியா கோவிலில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க போகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர இருக்கிறார் அயோத்தியா ராமர் திருக்கோவிலுக்கு. ரஜினிகாந்துடைய காட்சிகளை திரையில பார்க்கின்றோம். விஐபிக்களுக்கும் கூட இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடங்களில் மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். 7000 விஐபிக்கள் மட்டுமே இன்று வழிபடுவர். அதில் சாதுக்களும் அடக்கம் ஒரு 4000 பேர் ஆன்மீக பெரியவர்கள். மீதி 4000 பேர் அமிதாப் பச்சன் போல, ரஜினிகாந்த் போல, தனுஷ் போல, பல தொழில் அதிபர்கள் போல பலரும் கலந்து கொள்கிறார்கள். விஐபிக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளார்கள். பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். ஏற்கனவே யோகி ஆதித்யநாத், RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் ராமர் கோவிலுக்கு வருகை தந்த நிலையில் ரவிசங்கர் பிரசாத், முன்னாள் மத்திய அமைச்சர் அமிதாப் பச்சனை வரவேற்கக்கூடிய காட்சிகள் இவை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.